நடிகர் சங்க தேர்தல் நெருங்கிய நிலையில் சரத்குமார் மற்றும் விஷால் அணிகள் விறுவிறுப்பாக தேர்தல் வேலையை செய்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது இரு அணியையும் சமாதானப்படுத்த பாக்யராஜ் உள்பட சில மூத்த கலைஞர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சிம்பு விஷால் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். அவர் கூறியுள்ளதாவது: நடிகர் சங்கம் தேர்தலில் நிற்க உடன்பாடு இல்லை. பதவி மேல் எனக்கு விருப்பமில்லை. என்னை விரோதியாக பார்க்க வேண்டாம். நான் யாரையும் தப்பா பேச மாட்டேன். சினிமா குடும்பத்தை உடைத்தால் சும்மா இருக்க மாட்டேன். கேள்வி கேட்க விஷாலுக்கு என்ன அருகதை இருக்கு? உன்னை கிரிக்கெட் போட்டியில் கேப்டன் கூப்பிடுவாங்க. அதுக்காக நீ விஜயகாந்த் மாதிரி கேப்டன் ஆகிடுவியா? உன்னை ராதா ரவி நாயன் திட்டினார். அது தப்பு. நீ நரி. சினிமா குடும்பத்தை பிரிக்கிற நாகரிகம் இல்லாத, பண்பாடு இல்லாத சூழ்ச்சிக்காரன் வழியில் விழுந்து விடாதீங்க. என் போட்டியாளர் தனுஷ் கூட அசிங்கமாக இருக்குன்னு வருத்தப்பட்டார். எனக்கு அவமானமாக இருக்கு. பித்தலாட்டம், பிராடு, ஏமாத்தக்காரங்களுக்கு மீடியா சப்போர்ட் செய்யாதீங்க. வரும் 11ஆம் தேதி நடிகர் சங்கம் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சமாதான கூட்டத்துக்கு வாங்க. அந்த கூட்டத்துல ஒற்றுமையை காண்பீங்க. தப்பா பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இவ்வாறு விஷால் மீது சிம்பு குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளித்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.